ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நான் எதிர்பார்த்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஓப்பன் வந்து 20,930. ஸோ 26,000 நமக்கு அட் த மணி. ஸோ அது கீழே தான் மார்க்கெட் ஓப்பன். கிளியராக வந்து மார்க்கெட் வந்து புட் சைடுக்கான வியூ. ஸோ ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்துட்டாலே அது வந்து புட்டுக்கான வியூ தான். ஸோ கிளியராக நமக்கு வந்து புட் சைடு வியூ அப்படிங்கிற மாதிரி கிடச்சிது. ஸோ என்னோட ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு இன்னைக்கு வந்து 26,150 புட் டார்கெட் வந்து 289 ரூபா டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட என்ட்ரி நான் எதிர்பார்த்தது ஒரு 210 ரூபா. ஆமாம், வந்து 210 அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ மல்டிபிள் டைம் வந்து ஒரு 220 to 25க்குள்ளேயே மார்க்கெட்டு இருந்தது. ஸோ அந்த லோவுக்கு கீழே கிடைக்கல. ஸோ அந்த என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த டார்கெட் அப்படிங்கிறது 289 ரூபா ரீச் பண்ணிடுச்சு. அது ஒரு நல்ல என்ட்ரி. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 800 ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் சைட்வேஸாக போகலாம். இல்லைனா அகைன் அந்த 800 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து என்னோட டார்கெட் வந்து 25,750 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 25,850 புட்டை வந்து இந்த ஹையில் போய் 97 ருபீஸ்க்கு நான் வாங்கினதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 25,850 கால் வந்து அவங்களோட லோ 90 ரூபாயை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இவங்க அந்த 90 ரூபாவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் இவங்க சைட்லேருந்து எனக்கு ஒரு மார்க்கெட் வந்து இங்கே 25,800 கட் பண்ணி மார்க்கெட் 25,750 போயிடும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து இந்த 97 ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் என்ட்ரி எடுத்தது. ஸோ இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 17 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்ததான். ஸோ சடனாக மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து இதுக்குன்னு இல்லாமல் காஸ்ட் ப்ரைஸ்க்கு அந்த ட்ரேடை நான் கட் பண்ணேன். ஃபால் ஆனதில் 50% ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கும். சரியா? ஸோ அதுக்குள்ளே ஒரு ப்ராஃபிட்டு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அதுக்கு மாரி இருக்குன்னா ஸோ டேவோட ஹையை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அங்கே அதிகம். ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்த ட்ரேடு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 119 ரூபா என்ட்ரிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸுங்கிறது மூவ் ஆனது. ஸோ நான் ஸ்ட்ராங்காக வந்து என்னோட டார்கெட்டாக இதை 150 அப்படிங்கிற மாதிரி வச்சு நான் ஹோல்டு பண்ணேன். ஸோ இதுவும் வந்து பார்த்த டார்கெட் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நேற்று நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை ரெக்கவர் மாதிரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் டேவாக தான் இன்றைக்கி முடிஞ்சது. நம்ம புட் சைடில் 97க்கு என்ட்ரி போயிடுது. ஸோ அதை 150 நம்ம எதிர்பார்த்துருந்தோம் டார்கெட்டு. ஸோ ஆனால் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபாய்க்கு கீழே ஒரு லோ வச்சுட்டு திருப்பி நம்ம எதிர்பார்த்த அந்த 150 அப்படிங்கிற டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு 2 ட்ரேடு கிடைச்சது. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கல. அதனால தான் நான் வீடியோட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கலன்னு. மீண்டும் ஒரு